இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பார்த்தீங்கன்னா, ஒரு பிராமணரோட கதை தான் பார்க்க போறோம். அவர் வந்துட்டு வாழ்க்கையில வந்துட்டு 3 பொம்பள பசங்க வச்சிருக்காரு அவரு. அந்த பிள்ளைங்கள எப்படிதான் கரை சேர்க்க போறோம் அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருக்காரு. அவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ற இந்த மாரி நல்ல நாள், பெரிய நாளைக்கு போயிட்டு வேதங்கள ஓதி அதுக்கான சம்பளத்த வாங்கிட்டு வந்திருக்காரு. இவருக்கு என்னன்னா, அது வந்து சுத்தமா வீட்ல வந்து பத்தல அப்படின்ற மாரி நெலைமையில, அதுக்கு அவர் கூட இருக்கிறவரு சொல்றாரு, "நீ பேசாம வேதங்கள் படிக்காம பாட்டாவது கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். பாட்டு படிக்கிறவங்க தான் இப்ப வந்து பயங்கரமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதோட இவருக்கும் தோணுது, ஆமா பேசாம நம்ம அதையும் கத்துக்கிட்டு இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு, போய் ஒரு மரத்தடியில போய் உட்காந்துட்டு பாட்டு பாட கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துல ஒரு பேய் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பேய் சொல்லிருச்சாம், "இங்க பாரு தயவு செஞ்சு உன் குரல்ல பாட்டு பாடாத. என்னால கேட்கவே முடியல. இங்கேருந்து முதல்ல எந்திரிச்சு போ" அப்படின்னு சொல்ல, இவரு எதையுமே கவனிக்காம பாடிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்பதான் சொல்லுச்சாம், பேய் வந்து கேட்டிருக்கு, "எதனால தான் இப்படி கத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு. அப்ப அவரு சொன்னாராம், "என்னால என்னோட குடும்பத்த வந்து ரன் பண்ண முடியல. என்னோட பொம்பள பிள்ளைங்கள நான் எப்படி கல்யாணம் பண்ணி குடுப்பேனோ தெர்ல. அதான் சரி பாட்டு கத்துக்கலாமேன்னு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லவும், அந்த பேய் சொல்லுச்சாம், நீ வந்து என்ன பண்றன்னா, இந்த நாட்டோட இளவரசன் இருக்காரு இல்லையா? அவருடைய பொண்ண வந்துட்டு அரசன் இருக்காரு இல்லையா? அவரோட பொண்ண வந்து நான் புடிச்சுக்கிறேன். நீ வந்துட்டு பேய் ஓட்டுற மாரி இது பண்ணி காசு வேணா வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்ல, அதே மாரி நடக்குது. பார்த்தா நெறைய பணம் அவருக்கு வந்து கிடைக்குது. அது மூலமா அந்த தொழில செஞ்சு பயங்கரமா அவர் வந்து முன்னேறி போய்க்கிட்டு இருக்காரு. தன்னோட குழந்தைங்களையும் கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம லைஃப் இப்படியே தான் போயிருமோ அப்படிலாம் யோசிக்க வேணாம். அவர் வந்துட்டு திறமையே இல்லாம தான் அவங்க பொண்ணுங்கள எல்லாம் கல்யாணம் பண்ணி குடுத்தாரு இல்லையா? அதாவது யாரையும் எந்த தீங்கும் செய்யாம, யாருடைய பணத்துக்கும் ஆசைப்படாம, நம்மளுடைய திறமைய வச்சு நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு நெனச்சாலே, கண்டிப்பா கடவுள் வந்து உதவி பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அ கண்டிப்பா கடவுள் வந்து சோதனை குடுக்க தான் செய்வாரு. ஆனா கண்டிப்பா கைவிட மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம நம்பணும்.